அண்மை செய்தி, வனத்துறை அமைச்சர் பொன்முடி மீது சேற்றை வாரி மக்கள் இறைத்திருக்கின்றனர். இப்படி திமுக அமைச்சர் மீது கடும் கோபம் கொண்டு சேத்த வாரி மக்கள் அடிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அதிகார திமிர். அனைவருக்கும் அன்பு வணக்கம். போற போக்க பார்த்தா திமுக அரசாங்கம் 2026 வரைக்கும் போறது ரொம்ப சந்தேகமா இருக்குங்க. அந்த அளவுக்கு மக்களோட கோபம் அதிகரிச்சிருக்கு. அது இன்னைக்கு களத்திலையும் எதிரொலிக்க தொடங்கி இருக்கு. இப்போ மழை வெள்ளத்தினால கடுமையாக பாதிக்கப்பட்ட திருவண்ணாமலை, விழுப்புரம் மாவட்டங்களில் திமுக காரவங்களை மக்கள் ஓட விட்டு அடிக்கிறாங்க. குறிப்பாக விழுப்புரத்து அமைச்சராக இருக்கிற பொன்முடி அவர்கள், ஓசி புகழ் பொன்முடி அவர்கள் மக்களை பார்க்கறதுக்காக வெள்ளையும் சொல்லையுமா அப்படியே நீட்டாக அப்படியே அயனிங் அப்படியே மடங்காத அப்படியே தெளிவான துணியை போட்டுக்கிட்டு கிளம்பியிருக்காரு. அவர் மட்டும் போல அவருடைய மகனை பக்கத்தில் கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு அவரையும் அழைச்சிட்டு போயிருக்காரு. அந்த களத்துக்கு போயிட்டு மக்கள் 2 நாளாக கடுமையான பசியில் இருக்காங்கங்க. அவங்களுக்கு நீ வீடு கொடு, அது கொடு, பணம் கொடுதெல்லாம் 2வது பட்சம். ஆனால் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் ரொம்ப அல்லோலப்பட்டுக்கிட்டு நிற்கிற மக்கள் மத்தியில் போயிட்டு கார்லேருந்து இறங்காமல் தெனாவிட்டா அப்படி உட்கார்ந்துட்டு அமைச்சர் பேசுனதாக செய்திகள் வந்துட்டு இருக்கு. அப்போது அமைச்சர் காருக்குள்ளேயே அமர்ந்தபடி போராட்டம் நடத்திய மக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூறப்படும் நிலையில பாதிப்புகளை பார்வையிடாமல் காருக்குள்ளேயே அமைச்சர் அமர்ந்தபடி பேசியதாக கூறி அவர் மீது சேற்றை வாரி சிலர் இறைத்ததாகவும் சொல்லப்படுகிறது. இப்படி கீழே இறங்காம கார்ல உட்கார்ந்துக்கிட்டு கேட்டா மக்களுக்கு கோபம் வருமா வராதா? சொல்லுங்க, மக்களுக்கு கோபம் வருமா வராதா? மக்கள் எதை கையில கிடைச்சதோ அதை தூக்கி அடிச்சிருக்காங்க. நல்ல வேலை அங்க இந்த ஒலை கிடச்சிருக்கு, அதாவது செலி இருந்திருக்கு, அதை தூக்கி அமைச்சர் மேலே விட்டு எறிஞ்சிருக்காங்க. அமைச்சரோட பையன் மேலே, கலெக்டர் மேலே, எல்லாரோட மேலேயும் ஒலப்பட்டிருக்கு, செலிப்பட்டிருக்கு. இந்த தகவல் இன்னைக்கு தீயா தமிழகம் முழுவதும் பரவி மிகப்பெரிய ஒரு சைடு அந்த சேத்த வாரி அடித்த மக்களை பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு திமுக காரவங்களை அந்த மக்களை திட்டிகிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கு. என்னை பொறுத்த அளவுக்கு பொன்முடி மேலே மக்களுக்கு இது இப்போ ஏற்பட்ட இந்த கோபம் கிடையாது. இதற்கு முன்னாடியே கடுமையான கோபத்தில் மக்கள் இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அமைச்சர் பொன்முடி அவர்கள் இலவச பேருந்து பயணத்தை பெண்கள் மகளிர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அதை போய் ஓசியில் தானே போறீங்க, ஓசி ஓசி அப்படின்னு ரொம்ப மட்டம் தட்டி பேசினாரு. இது மட்டும் கிடையாதுங்க. அமைச்சர் இன்னைக்கு போனப்போ மக்கள் சேத்த வாரி இறைச்சாங்க. ஆனால் நேத்தே அமைச்சர் போய் பெர்ஃபார்மன்ஸை காட்டியிருக்காரு. என்ன பண்ணியிருக்காருன்னா, கையில் ஒரு ஃபோனை எடுத்துகிட்டு போய் அதில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு வீடியோ கால் பண்ணிட்டு அந்த சமுதாயம் அங்கே நிற்கிற அந்த மக்களோட சமுதாய பேரை சொல்லி, அதாவது இந்த ஜாதியை ஒழிக்க போகிறோம், நாங்கள் ஈவே ராமசாமியோட பேரன் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க திமுக காரவங்க. அந்த திமுகவோட அமைச்சரமாகிய பொன்முடி அவர்கள் அங்கே போய் ஜாதி பேரை, அந்த மக்களோட ஜாதி பேரை சொல்லி முதலமைச்சர் அவர்கள்ட்ட பேச சொல்கிறாரு. இவர் எல்லாரையும் ஜாதி சொல்லித்தான் கூப்பிட்டுவாரா? அது திமுக காரனுக்கே இருக்கிற ஜாதி ஆணவம். இந்த நிகழ்வுகள் இப்படி நடந்துகிட்டு இருக்கையிலேயே அந்த மக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. ஐயா எங்களுக்கு சாப்பாடு இல்லையா, ஐயா எங்களுக்கு வீடு இல்லையா அப்படின்னு கோரிக்கை வச்சுட்டு இருக்கையில அங்க ஓரமா அமைச்சரோட ஓரமா நிக்கிற அந்த எடுபடி அல்லக்கை ஒருத்தவன் அவன் என்ன தெரியுமா சொல்றான், அந்த மக்களை நோக்கி பேசாதீங்க, வாய மூடுங்க அப்படிங்கிற மாதிரி சைகையால காட்டுறான். என்னமோ அமைச்சர் கடவுள் மாதிரியும் இவர் பேசவே கூடாது அப்படிங்கிற மாதிரி அப்படியே சைகையால காட்டுறான். வீடு வாசல் தான் இல்லைங்க ஐயா, வீடு வாசல் தான் இந்த மக்களுக்கு மண்ணே இல்லையா தலைவரே, நாங்கள் மட்டும் வாய் அதுதான். அதே நேரத்தில் அமைச்சர் பொன்முடி மக்களை பார்த்து என்ன சொல்றாரு அப்படிங்கிறத நீங்களே பாருங்க. உங்க புண்ணியம் சோறு போட்டி புண்ணியம் அதான் எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, 4 தலைமுறை கிடக்குற எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிற எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். தேவையில்லாததெல்லாம் பேசணும், தேவையில்லாத பேசணும். இதெல்லாம் நீங்க சொல்ல
இதுதான் திமுகவோட அதிகார திமிர் அப்படிங்கிறது. திமுகவோட மேல்மட்டத்திலிருந்து கீழ்மட்டம் வரைக்கும் முழுக்க முழுக்க அதிகார திமிரோட சுத்திட்டு வர்றாங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாரு? அறிக்கை தொடர்ந்து அவங்களுக்கு அறிக்கை விடுறதுதான் அவங்களுக்கு வேலை, எதிர்க்கட்சிகளோட பேச்செல்லாம் நாங்கள் கன்சிடர் பண்றதே இல்லை அப்படிங்கிற மாதிரி தெனாவுட்டா கடந்த வாரம் தான் பேசினாரு. இப்படி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே பேசையில கீழே இருக்க அமைச்சர்கள் எல்லாம் சும்மா இருப்பாங்களா? இப்போ அந்த மழை வெள்ள விவகாரத்தில் சாத்தனூர் அணையை நீங்க சரியா கையாளல, ஏன் இப்படி திறந்து விட்டீங்க அப்படின்னு செய்தியாளர்கள் கேள்வி கேட்ட உடனே நான் அறிக்கை விட்டுருக்கேன், அதை போய் படிச்சு பாருங்க அப்படின்னு தெனாவுட்டா பதில் சொல்லியிருக்காப்ல துரைமுருகன். சாத்தனூர் அணையில இருந்து போதிய முன்னறிவிப்பு இல்லாம தண்ணீர் திறந்துட்டாங்க, இதனால நிறைய வீணானே குலகாரனாக்கிறாங்க போயிரு. அந்த மாதிரி சொன்ன மேதாவிகளுக்கெல்லாம் அறிக்கை விட்டுருக்கேன். அந்த இடத்துல என்ன, அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறத சாமானிய மக்களுக்கும் புரியுற மாதிரி எடுத்து சொல்ல வேண்டியதானே. உங்க பக்கம் நியாயம் இருந்தால் எடுத்து சொல்ல வேண்டியதானே. அது சொல்றதே கிடையாது. அதே மாதிரி கடந்த ஆண்டு 4000 கோடி எங்கேயா கொண்டு தொலைச்சிங்க அப்படின்னு மக்கள் கேட்ட உடனே நேரு என்ன பதில் சொன்னாரு? கருணாநிதி டிவியில், கலைஞர் டிவியில் நான் பேட்டி கொடுத்துருக்கேன், அதை போய் பாருங்க அப்படின்னு தெனாவுட்டா சொன்னாரு. சார் 4000 கோடி என்னாச்சுன்னு கேக்குறாங்க. சார் 4000 கோடி என்னாச்சுன்னு கேக்குறாங்க. நீங்க 4000 கோடிக்கு விளக்கமா நேற்று டிவியில சொல்லியிருக்காங்க. திமுகவோட அதிகார திமிரை இதுதான். இந்த சாத்தனூர் அணை விவகாரத்தை பத்தி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ரொம்ப கிளியரான, ரொம்ப டீட்டெயிலான கேள்விகளை முன்வைக்க நேற்று முதலமைச்சர் ஒரு ட்வீட் போட்டார். என்ன ட்வீட் போட்டார்னா, கடந்த அதிமுக ஆட்சியில இரவுல மக்கள் தூங்கிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்து விட்டதனால் எவ்வளவு பேர் இறந்தார்கள் என்றெல்லாம் ட்வீட் போட்டார்கள். ஆனால் எங்கள் ஆட்சி அப்படி கிடையாது என்று ட்வீட் போட்டார்கள். இன்று காலையில 2 மணி அளவில் சாத்தனூர் அணையிலிருந்து 1,70,000 கன அடி நீர் வினாடிக்கு திறந்து விடப்பட்டது. இந்த செய்தி யாருக்கும் தெரியல. இதனால கடலூர் மாவட்டம், குறிப்பாக கடலூர் நகரத்தில் உள்ள கிட்டத்தட்ட அந்த கரையில் உள்ள 90 விழுக்காடு வீடுகள் தண்ணீரில் மூழ்கி இருக்கிறது. உடைமைகளை இழந்திருக்கின்றார்கள். உயிர் சேதம் பத்தி எங்களுக்கு இன்னும் தெரியல. தென்பெண்ணை ஆற்று படுகையில, ஆற்றங்கரையில வழிநடுக்க மிகப்பெரிய வெள்ளம், மிகப்பெரிய பாதிப்பு. ஏன்னா மக்களுக்கு தெரியல. இந்த சாத்தனூர் அணை விவகாரத்தை பத்தி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ரொம்ப தெளிவான கேள்வியை முன் வச்சு ரொம்ப டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணி பிரஸ் மீட்டை கொடுக்க உடனடியாக திமுக காரங்களுக்கு ஐயோ உண்மை வெளிவந்துருச்சு அப்படிங்கிற கோவத்தில் அவர் மீது வன்மத்தை கக்கிட்டு வர்றாங்க. குறிப்பா அந்த மெல்டன் திமுகவோட 200 ரூபா கொத்தடிமை சரவணன் அண்ணாதுரை அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காப்லன்னா, பொய்களை அள்ளி வீசும் மருத்துவர் ஐயா, தகுந்த முன்னறிவிப்போடு தான் சாத்தனூர் அணை திறக்கப்பட்டது, அதன் காரணமாகவே உயிர் சேதங்கள் தடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு தெனாவுட்டா பதில் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர் ராஜீவ் காந்தி திமுகவோட இன்னொரு 200 ரூபா ஊப்பி அந்த ஆள் என்ன சொல்லியிருக்கான்னா, தயவு கூர்ந்து செய்தித்தாள் படித்துவிட்டு இல்லை என்றால் தரவுகளை தெரிந்து கொண்டு அறிக்கை விடுங்கள், இல்லையெனில் நீங்கள் சொன்ன அரசியல் ஞான ஒளி உங்களுக்கு எப்போதும் கிடைக்காது மருத்துவர் அவர்களே அப்படின்னு ஒரு தனிப்பட்ட முறையில் அட்டாக் பண்ணியிருக்காங்க. இந்த 200 ரூபா கொத்தடிமைகளோட வேலையே இதுதான். யாராவது ஆதாரத்தோட புள்ளி விவரத்தோட கேள்வி கேட்டா மாட்டிக்கிட்டு திருன்னு முழிச்சிட்டு அவங்கள தனிப்பட்ட முறையில் விமர்சனம் பண்ணுவாங்க. இந்த ராஜீவ் காந்தி எல்லாம் பெரிய அப்பா டக்கர் மாதிரி பேசியிருக்கான். நீங்கள் பத்திரிக்கையை பாருங்க, நீங்கள் படிச்சிங்க, தரவுகளை தெரிஞ்சுட்டு பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். எனக்கு தெரிஞ்சு இவங்க எல்லாம் இந்த முரசொலியை தவிர வேற எந்த பேப்பரையும் புரட்டி கூட பார்க்க மாட்டாங்க. ஆனால் பெரிய அறிவுஜீவி மாதிரி பேசுகிறாங்க. இந்த விவகாரத்தில், இந்த சாத்தனூர் அணை விவகாரத்தில் தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்கள் ரொம்ப இன்டெப்தா சொல்லியிருக்காரு. திமுக அரசாங்கம் எப்படி பொய் சொல்றாங்க அப்படிங்கறத போட்டு உடைச்சே விட்டாரு. என்னதான் நம்ம அக்யூரேட்டா பிரெடிக்ட் பண்ணி மெட்ராலஜி டிபார்ட்மெண்ட் சொன்னாலும் கூட இன்னைக்கு மாநில அரசு சொல்றாங்க நாங்க 5 முறை அலர்ட் கொடுத்தோம். 5 முறை அலர்ட் என்ன கொடுத்தாங்கன்னா டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள பேப்பர்ல கொடுக்குறாங்க. அது அலர்ட் கிடையாதுங்க. அலர்ட் கீழே வந்தீங்களா, தண்டோரா போட்டீங்களா, உள்ளூருக்குள்ள சொன்னீங்களா, விஏஓ மூலமா சொன்னீங்களா, ஸ்கூல்ல மீட்டிங் போட்டு சொன்னீங்களா, இது அலர்ட்டுங்க. அதனால் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள ஒரு காகிதம் மூலமாக, பேப்பர் மூலமாக இன்டர் டிபார்ட்மெண்டல் அலர்ட் மட்டும்தான் கொடுத்து கொண்டிருக்கின்றார்களோ தவிர அது மக்களுக்கு தெரியும்படுத்தும் அளவுக்கு இல்லை. உதாரணத்திற்கு நம்ம சாத்தனூர் அணையை பற்றி பேசுகிறோம். 5000 கியூசெக் எங்கே இருக்குதுங்க? 1,68,000 கன அடி எங்கே இருக்குது? அதுவும் ஒரு நாளில்.
இது முதல்லயே சொன்னாங்கன்னா மக்கள் வந்து ஊர்ல இருந்து கொஞ்சம் வெளியே வருவாங்க, ஆடு மாடுகள்லாம் கொஞ்சம் உயர்ந்த இடத்துக்கு கூட்டிட்டு போய் நிப்பாட்டி வச்சிருவாங்க. அதனால் நீங்கள் சொல்றதே காலையில் 2 மணிக்கு 4:30 மணிக்கு திறந்து விடும் பொழுது மக்கள் 2 ஆண்டு 3 ஆண்டு சம்பாதித்த எல்லாமே ஒரு மலைக்கு போச்சுன்னா திரும்ப 3 ஆண்டு சம்பாதிப்பாங்க, மறுபடியும் அடுத்த மலை. அதனால் சகோதரர் கேட்பது போல ஒரு பக்கம் துல்லியமாக அக்யூரேட்டான ஃபோர்காஸ்டிங் வரணும், வந்து கொண்டே இருக்கிறது. இன்னொரு பக்கம் அந்த ஃபோர்காஸ்டிங் இன்ஃபர்மேஷனை மாநில அரசு எப்படி பயன்படுத்துறாங்க, அது சரியாக பயன்படுத்தவில்லை என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. சரி, அரசியல் தலைவர்கள் தான் இப்படி சொல்றாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட மக்கள்கிட்ட களத்துல போய் கேட்டப்ப கூட அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு எந்த விதமான தகவலும் வரல, எங்களுக்கு சொல்லி இருந்தா நாங்க ஏங்க வந்து தண்ணியில பாடுபட போறோம், நாங்க தப்பிச்சு போயிருப்போம்ல அப்படின்னு மக்கள் கழுவி கன்றாவியா காரி துப்புற காட்சியை கூட காண முடிஞ்சது. ரெண்டாவது, இந்த தண்ணி வரப்போகுதுன்றது எந்த விதமான அனௌன்ஸ்மெண்ட் இல்ல சார், கான்டா போடல, மைக்ல விளம்பரப்படுத்தல, இல்ல வந்து உங்க மீடியா மூலியமா எந்த விதமான விளம்பரமும் படுத்தல. இதுலயும் பாத்தீங்கன்னா கொடுமையிலையும் கொடுமை என்னன்னு பாத்தீங்கன்னா, எங்களுக்கு பசிக்குது சாப்பாடு கொடுங்க அப்படின்னு மக்கள் நடுரோட்ல வந்து உட்கார்ந்து போராட்டம் பண்றாங்க. அந்த அளவுக்கு அங்க பசியோட கொடுமை இருக்கு. இந்த நேரத்தில் திமுக இதை வந்து எப்படியாவது திசை திருப்பணும் அப்படிங்கிறதுக்காகவும் மத்திய அரசின் மீது பழிய போடணும் அப்படிங்கிறதுக்காகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு கடிதம் எழுதுறாரு. ஐயா, எங்களுக்கு வந்து 2000 கோடி ரூபா மீட்பு பணிக்கு தேவை அப்படின்னு கடிதம் எழுதுறாரு. எதுக்குங்க 2000 கோடி ரூபா, எதுக்கு 2000 கோடி ரூபா அப்படின்னு மக்கள் இன்னைக்கு கேள்வி எழுப்புறாங்க. என்ன காரணம்னா, நான் உங்களுக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட் காட்டுறேன். கருணாநிதி டிவியில், கலைஞர் டிவியில் நேற்று வந்த ஒரு செய்தி தான் இது. அதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, எந்தவித வெள்ள பாதிப்புகளும் இல்லை. முதலமைச்சர் சொல்லியிருக்காரு எந்தவித வெள்ள பாதிப்புகளும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழ்நாடு அரசின் செயல்பாட்டுக்கு பொதுமக்கள் பாராட்டு அப்படின்னு போட்டு ஒரு செய்தியை வந்து கருணாநிதி டிவியில் நேற்று வெளியிடுறாங்க. எந்தவித வெள்ள பாதிப்புகளும் இல்லை, மக்கள் பாராட்டுறாங்க. அப்படி இருக்கையில இதுக்குங்க 2000 கோடி அப்படிங்கிறது தான் இன்னைக்கு மக்களோட பிரதானமான கேள்வியா இருக்கு. எது எப்படியோ திமுக அரசோட இந்த கையாலாகாத தனத்தை மக்கள் எப்போ புரிஞ்சுக்கிறாங்கன்னா, இந்த மழை பெஞ்சு மக்கள் அல்லோலப்படுறாங்க பாருங்க, அப்பதான் மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா திமுக தேர்தல் நேரத்தில் பல வித்தைகளை காட்டி மக்களை தொடர்ந்து ஏமாத்திட்டு வர்றாங்க. மக்கள் இனியாவது திருந்துவாங்களா, இனியாவது முழிச்சுக்கிட்டு திமுகவை புறமுதுகிட்டு ஓட செய்வாங்களா அப்படிங்கிறது தான் 2026 தேர்தலோட முடிவாக இருக்கும். நன்றி, ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம்.